எப்படி இவ்வளவு நாள் நம்ம மிஸ் பண்ணோம்? எங்களுக்கு ஸ்கூலுக்கு போறப்ப சைக்கிளில் போறப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தான் தெரியும் தாத்தா பத்தி. ஏதோ ஜிடி நாயன் ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளவு பெரிய பப்பாளி பழம் பண்ணிருக்காராமா. அப்புறம் வந்து ஒரு ரேசர் மோட்டர் ஏதோ ரேஸ் ஆகணும், அதை வச்சு அதுவே சேவ் பண்ணி விட்டுருமாமா அப்படின்லாம் பேசிக்குவோம். ஸ்கூல்ல போறப்படியில நம்ம யூஎம்எஸ் பில்டிங் வழியா தான் போவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். இவ்வளவு நெருக்கமான பழக்கம் எங்க குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு 4 தலைமுறையா பழக்கம். அதுவே ஜிடி நாயுடு சார் படமா பண்றாருன்னு நம்ம டைரக்டர் கிருஷ்ணா சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னாரு, அரவிந்த் சார் வந்து சொன்னாரு. ஒவ்வொரு சீனும் நடிக்கும்போது நிஜமாவே இப்படி நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த படம் கமர்ஷியலா பெரிய ஹிட்டானா, ஒரு சராசரி கமர்ஷியலான ஒரு சக்சஸ்ஃபுல் படத்துல என்னென்ன எலிமெண்ட் இருக்குமோ அந்த எலிமெண்ட்டை விட இது அதிகமா இருக்குது. ஒரு சேலஞ்ச் இருக்குதா தொடத்தட்டுற Vijay Mulan sir and Mulan Pictures and Krishna sir, Arvind sir and Madhavan sir கூட நடிக்கணும்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ அது லைக் என் அப்பா சார் கூடயும் நடிச்சிட்டேன், மாதவன் சார் கூடயும் நடிச்சிட்டேன், என்னோட மின்னலை மூமெண்ட்டை வாழ்ந்துட்டேன். அண்ணாமலையில் ரஜினி சார் குறிச்சி வச்சுக்காங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரியலாகவே நடந்திருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டண்ட் ஆன விஷயம் வந்து மாதவன் சார் வந்து மிக 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 அழகான நடிகர்களை ஒரு ஈவெண்ட்டும் வந்து ஒரு சீன் மாதிரி இருந்தது. படம் சீன் மாதிரி அவர் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி இவரோட கதையை பத்தி நம்ம படம் எழுதணும். அவ்வளவுதான், ஒரு ஃபில்ம் மேக்கரா முதல்ல புக்கு படிச்சும் போது அவ்வளவுதான் எண்ணம் இருந்தது. பத்தி என்னன்னு தெரிஞ்சது. ஸோ அவர் எவ்வளவு ஆள்னு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் என்னோட நண்பர் முகில், அவர் தான் என் கூட சேர்ந்து டைலாக் எழுதியிருக்காரு இந்த படத்துல. முகில் சார், மாதவன் சார், நாங்கள் 3 பேர் எழுதினோம். ஸோ அவர் ஒருவர்னு சொல்லலாம், மிக முக்கியமானவர் சொல்லலாம். அவர் வந்து நாங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருந்தோம். இவர் என்ன பண்ணாரு, கூட மேக்கப் மேன் மற்ற டிபார்ட்மெண்ட் யாரை கூப்பிட்டு வந்து இவர் மட்டும் பெல் அடிச்சு கதவை தட்டிக்கிறாரு. திறந்தா ஜிடி நாயுடு சாருடைய லாஸ்ட் கெட்டப்ல நிக்கிறாரு. என்ன இது அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் வந்து நீங்க ஏற்கனவே அவர் பேசுறது கேட்டிருக்கீங்க, எவ்வளவு ஆர்வத்தோட பேசுறாரு, எவ்வளவு இன்ஃபர்மேஷனோட பேசுறாரு அப்படின்ட்டு. ஆனா வெற்றி வேளர் பேசுற பேச்சு இன்னைக்கே பேசுறாரு. ஸோ அதனால நான் அந்த நன்றிங்கிறத தான் அந்த அப்புறம் தான் சொல்ல போறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என் முதல் படம் முடிச்சப்பறம் மணி சார் கிட்ட போய் நான் ஒரு நல்ல இமெயில், அப்போதான் இமெயில் புதுசா வந்துருச்சு, அவருக்கு நான் இமெயில் எழுதினேன். இந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு, எல்லாரும் நல்ல பேர் புகழ்லாம் கிடைச்சிருச்சு. ஸோ மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒப்பி எழுதி 2-3 பேஜுக்கு 2-3 சைடுக்கெல்லாம் அந்த இமெயில் அனுப்பிச்சு, ரொம்ப நன்றிங்க, ஒரு பெரிய ப்ரொடியூசரில் கூட தான் மகளிருக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதினேன். மணி சார் வந்து தான் படத்தில் வர வசனங்கள் மாதிரி 2 லைன் நான் பதில் சொன்னார். அவர் ஒன்றுனா தேவையில்லாத உன்னோட கிராட்டிடியூட் எல்லாருக்கும் சொல்லிட்டு தெரியாத, நான் உனக்காக எந்த உபாகமும் பண்ணல, என் படத்துக்கு என்ன நல்லதோ அதான் நான் செஞ்சேன், அதே மாதிரி நீ படம் பண்ணும்போது அப்படி தான் செய்வேன் அப்படின்னு நம்ம 2 இமெயில் நிறுத்திட்டாரு. ஸோ நானும் அதே மாதிரி இப்போ என்னோட நண்பர்களுக்கு இந்த டீம்ல இருக்கிற யாருக்குமே நன்றி சொல்ல போகுது இல்லைங்க. அது நான் வெற்றி விழாக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ பெருசு. ஸோ அது பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் ஒரு தகுதி வேணும். ஒரு ஆஸ் அன் ஆக்டர் நான் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் பஃப். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக பண்ணலைன்னா சரியாக வராதுன்னு நினச்சி கொஞ்ச நாள் தயங்கினேன். பட் அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டோம். அண்ட் ஐம் ஆனர்ட். ஒரு சிங்கராக இல்லை, பட் ஒரு ஆக்டராக ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து வேற ஒரு எராலேருந்து வராங்க, இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வழியாக ஜிடி நாயுடு அவர்களோட கதையை வந்து இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் எப்படியாவது ஒரு ரோல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில், எங்கள் அண்ணா கோயம்புத்தூரில் படித்தார். ஸோ ஜிடி நாயுடு மியூசியம் போயிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை தவிர்த்து எனக்கு டீட்டெயிலாக அவரை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ இந்த படம் மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவரை பற்றி.